ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அதுக்கு முன்னாடி ஐ எம் காமேஷ் அண்ட் மூஞ்சி தெரியல, பரவாயில்ல இருக்கட்டும் விடு. நம்ம அங்கே போய் பார்த்தலாம். ஓகே, ஸோ இனி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கேவுக்கும் லக்னோவுக்கும் நடக்கிற மேட்ச். எவ்வளோ நாள் தான் வீட்லேயே பார்க்குறது கவிதா? டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஈசிஆரில் ஒரு ஃப்ரீ பெரிய ஸ்க்ரீனில் வந்து ஒரு மேட்ச் ஷோஸ் மட்டும் போடுறாங்க. அது எப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஎஸ்கே மேட்ச் மட்டும்தான். ஸோ யார் வேணாலும் அதை போய் நம்ம பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் கோர்ட் அப்படி தானே? ஆமாம், ஃபுட் கோர்ட் இனி தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓப்பன் பண்ணிட்டாங்க, விளம்பரம் பண்ணுறாங்க இப்போதைக்கு. ஒரு பப்ளிஷிங் மாதிரி. இன்னும் ஷாப்ஸ் எதுவும் ஓப்பன் ஆகலை. ஆமாம், ரன்னிங் எப்படி சொல்கிறது, இன்னும் ரன்னிங் கண்டிஷன் வந்து கம்ப்ளீட் ஆகலை. பட் ஓகே, அதை வந்து பாப்புலர் பண்ணுறதுக்காகவும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணுறாங்க. மூவிஸ் போடுறது, இந்த மாதிரி கிரிக்கெட் மேட்ச் போடுறது, அந்த மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. பட் இன்னைக்கு ஃப்ரைடே, தென் எலெக்ஷன். ஆமாம், அது வேறு இன்றைக்கி இருக்குமான்னு தெரியல வேறு. ஸோ இன்றைக்கி எலெக்ஷன் வேறு, ஏப்ரல் 19 கரெக்டாக? ஸோ ஓட்டு போடாதுங்க, என்ன இருக்கீங்களா? இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓட்டு போட்டுருங்க, அது நம்மளோட உரிமை. முடிஞ்சது இப்போ இல்லை கவிதா, 2026 கூட சொல்கிறேன் நான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு மாற்றம் வரணும், எல்லோரும் போடணும். லைக் இப்போ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 75 ஏதோ தான் வாக்குப்பதிவு ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஓகே, எல்லாருக்கும் நிறைய சுச்சுவேஷன் இருக்கும், ஒர்க் இருக்கும். ஸோ அதனால் பண்ண முடியாது. பட் நெக்ஸ்ட் டைம் ஒரு சிஎம் எலெக்ஷனில் கண்டிப்பாக நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஓகே, அதெல்லாம் அரசியல், அதெல்லாம் 2வது பட்சம். ஸோ இன்னைக்கு ஆமாம், எதுக்கு நம்ம தான் நல்லது பேசினாலே இந்த நாட்டுக்கு பிடிக்க மாட்டேங்குதே நண்பா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லது பேசுறத முதல்ல கட் பண்ணிக்கிங்க. சரி, இன்றைக்கி ஒரு மேட்ச் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஈசிஆர் தான். ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் தானே அது? ஆமாம், வாட்டர் டேங்க் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டில் தான் நடந்துகிட்ருக்கு. 500 மீட்டர்ஸ் தான் வரும். 500 மீட்டர்ஸ்குள்ளே 100 மீட்டர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா திரும்பின உடனே உனக்கு அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டு. ஸோ நல்லா இருந்தது. நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஒன்ஸ் போனோங்க, போயிட்டு பார்த்துட்டு தான் வந்தோம். வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. பிகாஸ் ஆஃப் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஆமாம், டாப்லலாம் போகிற மாதிரி இருக்குது. டாப்லாம் ஏறி போய் பார்க்கலாம், மேலேயும் ஏறி போய் பார்க்குற மாதிரி இருக்குது. பட் என்னென்னா அது வந்து ஒரு சில இடத்துல அந்த சேஃப்டி இல்லை. ஆமாம், அது வந்து அதனால ஆக்சுவலி ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் அங்கே தான் எடுத்து வைக்கணும். லைட்ஸ் இல்லாதனால தெரியலங்க. பட் இப்போ இதுக்கப்புறம் தான் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அங்கே போனால் ஒரு கேர்ஃபுல்லாக போனால் என்ஜாய் பண்ணலாம். பட் பேசிக்காக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியாக அப்படி போகலாம். இண்டிவிஜுவலாக போகிறது எனக்கு தெரிஞ்சு நாட் சேஃப். ஐ திங்க் ஸோ. கேர்ள்ஸ் ஆமாம், கேர்ள்ஸ் இண்டிவிஜுவலாக போகிறீங்க. ஏன்னா அங்கே இருக்கிற லோக்கல் பசங்களாம் வராங்க, சேஃப்டி தான். பட் இருந்தாலும் ஒரு சிலர் பண்ணக்கூடிய தப்புனால எல்லாருமே தப்பாயிடுவோம். அப்போது எங்களுக்கு என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல். ஐயோ கவிதா, போலீஸ்காரர் இருக்கானா? அட்டகாசங்கள். போலீஸ்காரர் இருக்கானா? ஹெல்மெட்டில் எதுவும் கழட்டிட்டு போலீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த இடத்துல தாங்க அக்கறையில் பார்த்தீங்கன்னா, இது அக்கறை தானே? அக்கறையில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் எனி டைம் போலீஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. வாட்டர் டேங்காண்ட பயமாகவே இருக்கும். மாட்டிப்போமா. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 4000 கிட்ட நமக்கு வண்டி மேலே ஃபைன் இருக்குது. எதுக்குடான்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியல. இப்போ எங்கே பார்த்தாலும் கேமரா வச்சுறானுங்க, பச்சக்குன்னு போயிடுது. ஓகே, ஸோ அக்கறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு. வாவ், பென்ஸு. இப்போ நம்பர் பிளேட் பார்த்தியா? 1111 TN11 BA 1111 எல்லாமே 1111 எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இன்னைக்கு போடலன்னு வாய வைக்காத, நான் வேறு கேமராலாம் மாட்டில. லைட் இல்லை, இருக்குது, இதோ தான் இருக்குது. அதாவது சிஎஸ்கே மேட்ச் போகுதுல்ல. ஸோ கைஸ், அதாவது என்ன இதுன்னா, ஐயோ சிஎஸ்கே இதுவும் இல்லை போல். நடக்குது மேட்ச் நடந்து தான் இருக்குது. ஸோ அப்பா, இன்னைக்கு என்ன நடக்காமல் இருப்போம் பயந்துட்டு இருந்தோம். ஆமாம், ஃப்ரீ என்ட்ரி தான். ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம். நம்ம இங்கே பேனர் கீழே விழுந்துடுச்சு போல். அதுக்கு இல்லை, இங்கே ஐபிஎலுக்குன்னு வச்சுருப்பாங்க பேர். ஸோ காய்ஸ் வந்துட்டோம். சரி, உள்ளே போய் பார்ப்போம். வந்துட்டேன் காய்ஸ். இந்த டைம் பார்த்தீங்கன்னா பவுன்சர்ஸ்லாம் இருக்காங்க. பரவாயில்ல, சேஃப்டி தான் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ சேஃப்டியே இருக்குது போல். கரெக்டாக மூஞ்ச பாரு, எங்கே போகிற? தூக்கத்துலேயே இருக்கிற போல் நீ. ஆமாம், ஊருக்கு போயிருப்பாங்க. மேலே இருந்து கூட பார்க்கலாம்ல? மேலே போயிடலாமா?
செஞ்சிட போறாரு. கேஎல் ராகுல் எப்போதுமே ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க இந்த டீமுக்கு. ஸோ அந்த ஒரு விக்கெட் ப்ராப்ளம் அந்த கேட்ச் எடுத்திருந்தா திங்ஸ் கூட போய் டிஃப்ரெண்ட். கரெக்டாக சொன்னீங்க. அந்த கேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அளவுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் பயங்கரமா உருவாகிட்டு இருந்தது அந்த டைம்ல. கரெக்டாக ஜடேஜா கண்டிப்பா நம்ம கூட மேட்ச் பார்க்க இன்னொருத்தர் வந்து தோனி 6 அடிப்பாரா இல்லையான்னு கேட்கலாமா? பயங்கர சான்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் எங்கே வின் பண்ண முடியும் அது பார்க்கணும். துஷார் தேஷ்பாண்டே சிஎஸ்கே வந்து 177 வச்சிருக்காங்க. ஒரு லைன் லென்த் எல்லாமே ஸ்பீடு வந்து யூஸ் பண்றாரு. ஆடிட்டு இருக்கு. எல்லாம் பார்க்குறோம் அந்த அவே கேம்ஸ். ரைட் பால் ஸ்லோயர் பால் போட்டாரு. பால்கனிலேருந்து பார்க்கலான்னு போயிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலி நீங்க சிஎஸ்கே ஐயோ இருட்டா இருக்கே கவிதா. நீங்க கோச்சா பண்ணீங்க. பால்கனிலேருந்து வியூ நல்லா இருக்கு. இங்க வேணா வீடியோ எடுக்கலாம். ஒரு 122 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சிருக்காரு விருத்தி. பட் அதோட என்னடி உக்காந்துட்ட? இம்பார்ட்டன்ட் இருக்கு. சரியா ஸ்கிராட்சியா இருந்தாரு ஸ்டார்டிங்ல. பட் ஆனா பயங்கர கவிதா 6 நம்ம போயிடலாமா பேசாம வேணா பார்க்கறதுனால தான் இவனை தோத்துருவாங்க போல. ஸோ எப்பவுமே நான் மேட்ச் பார்க்குறேன் அப்படின்னாலே தோத்து தாங்க போகிறானுங்க. அதனாலே நான் மேட்ச் பார்க்கறதில்ல. நெகட்டிவாக நான் எங்கே பேசுகிறேன்? நம்ம ராசி அப்படி இருக்கு. சரி கரகம் கூட இருக்கிறதுனால நம்ம ரைட்டு விடு போகலாமா போ. பட் ஃபீல்டிங் வேற லெவலுங்க. சிஎஸ்கே ஃபீல்டிங் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. க்ரூஷியல் இஸ் கேஎல் ராகுல் தான். ஏன்னா கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே பட் கேஎல் ராகுல் தான் வர பேட்ஸ்மேன் வந்து இந்த சீசன்ல வந்து. ஸோ கைஸ் நான் சொன்ன மாதிரி தான். நான் மேட்ச்சு பார்த்தாலே சிஎஸ்கே தோற்றுருவானுங்க போல். அப்படி தான் ஆயிடுச்சு. ஸோ லக்னோ அண்ட் சிஎஸ்கே மேட்ச் பார்த்தீங்கன்னா புட்டிச்சு. அது என்னன்னு தெரிலங்க. ஒரு சில பேருக்கும் அந்த மாதிரி தான் தோணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் என் கூட இருக்கிற பசங்களும் சரி எல்லாருமே சரி சொல்கிற போதுனா நான் மேட்ச் பார்க்க மாட்டேன் மச்சான் தோற்றுருவானேடா அப்படின்னு நான். ஸோ அந்த மாரி தான் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. பட் சூப்பராக இருந்ததுங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த மேட்ச் பார்க்காதவங்க கூட வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நல்லா இருந்துச்சு. ஸோ போன வாட்டி பார்த்தீங்கன்னா பவுன்சர்ஸ்லாம் கிடையாது. இந்த வாட்டி பவுன்சர் சேஃப்டி நிறையவே பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டதுக்கு போன வாட்டி பசங்களாம் வந்து இதை ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால் பவுன்சர்ஸ் போட்டு சேஃப்டியாக. ஸோ நிறைய ஃபேமிலிஸும் வந்தாங்க அண்டு கேர்ள்ஸுமே ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டு தான் போனாங்க. ஸோ அதனால் சேஃப்டிக்கு நோ ப்ராப்ளம். நல்லா இருந்துச்சு. அதுமாரி ஃபுட்டு கடைங்கள்லாம் இன்னும் அவ்வளோவும் ஓப்பன் ஆகலை. இப்போதைக்கு மிட் நைட் பிரியாணி மட்டும் ஒன்று போயிட்டுருக்கு. அப்புறமேட்டுக்கா டெசர்ட்ஸ்லாம் மட்டும் போயிட்டுருக்கு. மற்றபடி பெருசாக எதுவுமே கடைங்கள்லாம் கிடையாது. வரும்போது நீங்களே ஒரு வாட்டர் பாட்டில் இல்லை ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு வந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு போகலாம். நம்ம ஒரு நாள் பெரிய அந்த ஸ்டேடியத்தில் போய் பார்க்கலாம் போகணுங்க. ஒரு நாளாச்சும் அது லைஃப்பில் ஒன் டைம் ஆச்சு போய் பார்க்கணுன்னு ஆசை இருக்குது. இது வரைக்கும் நான் போனதே இல்லை. டிவிலேயே தான் ஓட்டின்னு இருக்கோம் நம்ம மேட்சஸ்லாம். பட் இந்த டெஸ்ட் மேட்ச்லாம் போகிறோம் அப்படின்னா அப்போ கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரைஸ்லாம். ஸோ அந்தமாரி டைமில் நம்மளால் முடியல அப்படின்னா இந்தமாரி டைமில் போயிட்டு பார்த்துட்டு வரலாம்னு தோணுது. பார்ப்போம் என்னைக்காச்சும் வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்றது. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள்ஸ்லாம் வந்திருந்தாங்க. எல்லாமே பெரிய பெரிய ரிச் பர்சன்ஸ்லாம் கூட வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, மேட்ச்சே எனக்கு பிடிக்கல அப்படின்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி இடத்துல வந்துட்டு புதுசாக பார்க்கும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன இப்போது என்றைக்குமே வீட்லேயே உட்காந்து பார்த்துருந்தேன். அப்படி வீட்டில் அவங்களாம் அப்படி இல்லையா வீட்டில் இருக்கிறவங்க நாடகம் பார்க்க விட்டுட்டு நம்ம ஜாலியாக பெரிய ஸ்க்ரீனில் இப்படி வந்து பார்த்துட்டு வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட் டைம் எனக்குமே தூக்கம் அப்படியே கண்ணெல்லாம் இழுத்துட்டே போயிடுச்சுங்க. ஸோ கவிக்குமே தூக்கம் தான். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால சரியாக தூங்கலை. ஸோ இந்த டே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்காக தான் அமைஞ்சுது. பாடுறியா? இல்லை எனக்கு உன்னோட வாய்ஸ் கேட்டவுடனே நான் அப்படியே மெல்ட் ஆகிட்டேன். அதனால் கேட்டேன். ஏய் சீரியஸாடி நான் தான் சொல்கிறேன்ல உன்னை ஆர்பி சௌத்ரி. ஐயோயோ மியூசிக் டைரக்டர் பேர் மறந்துட்டு. ஆர்பி சௌத்ரி தான் பாடுவார். பாட மாட்டாரா? இல்லை அவர் தான் நினைக்கிறேன். சரி ஓகே விடு. அட்லி டேரக்டர். ஆமாம் இல்லை நான் ஏஆர் ரஹ்மான் கிட்ட ஒன்று சேர்த்து விட்றேன். போய் பாடிங்கடா.
எஸ் ரவிக்குமார் டேரக்டர் டி. பேர் வந்து ஏதோ எங்க படமா போனா தானே சொல்லு சொல்லு. பைத்தியம் பாட ஆரம்பிச்சிச்சு. சரி என்ன வேணும் சொல்லு, வாங்கி தரேன். ஏ கவிதா, சாக்லேட் சாப்பிடலாமா? என்ன சாக்லேட்டு? என்ன தள்ளிட்டு போறாப்பளே, ட்ரோப் பண்ண மாட்டேன். இல்லை இல்லை, அவருக்கு வேறு ஏதோ ப்ராப்ளம். அப்புறம் ஓ மை காட், இது பாது நான் கூட வச்சேன் வண்டி ரிப்பேருன்னு பார்த்தா லேடிஸ் தள்ளிட்டு போறாங்க. லேடிஸ் இல்லை, அவங்க ட்ரான்ஸ்ஃபர் என்னது. ஏய், நான் என்ன நினைச்சேன்னா பேசிக்கா வந்து நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் ஆக்சுவலாக இங்கே நடக்கிறது தான். அதெல்லாம் தள்ளி போறாங்க, அவங்க கூட நடந்து போறாங்களே. சரி நான் கூட ஓரம் காட்டினேன், சரி ஹெல்ப் பண்ணலாமான்னு. திடீர்னு பார்த்தா அவங்க விட்டுட்டு நீங்க விட்டுட்டு இரு இங்கேன்னு ஒருத்தன் வந்து அடிக்கிறானா, பறந்துருக்கும் அப்படியே. சிறகுகள் பறக்குது அப்படின்னு ஒரு சாங்கை போட்டு பட்டர்ஃப்ளை சிம்பிளை போட்டு சூப்பராக இருக்கும். சரி ஓகே கைஸ், ஸோ தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது காமேஷான். சரி, இதை விட நெக்ஸ்ட் பிளாக்ஸ், ஸோ நான் புது புது இடங்கள் அண்ட் புது புது லொக்கேஷன் அண்டு புது புது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண பார்க்குறோம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துருங்க. அவங்களுக்குலாம் ஒரு பாய் சொல்லிடலாமா? டாடா, இப்படி காட்டணும் டாடா. சரி ஓகே கைஸ், டாடா, பாய் பாய், see you later.